morning. I am LF. I am manager for Loctite Automotive Division. The Loctite ப்ராடக்ட்டை பற்றி சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹென்கெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய துறையில வந்து முன்னோடியா நிற்கிறாங்க. இந்த ஹென்கெல் அடிஷன் பற்றி சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் நான் பண்ண போறேன். இப்போ அசம்பிளிக்கெல்லாம் யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். இது வந்து சாண்ட்ரூப்னு சொல்லுவாங்க. சாண்ட்ரூப் அப்ளிகேஷன் இது ஒன் ஆஃப் த ஹென்கெலோட நியூ அப்ளிகேஷன். கஸ்டமருக்கு வந்து எலக்ட்ரானிக் பேட்டரி இவி பேட்டரி சிஸ்டம்லாம் யூஸ் பண்ற ப்ராடக்ட். இது வந்து மோஸ்டா வந்து ஃபோம் ஆகும். ஃபர்ஸ்ட் லிக்விடா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோம் பாண்டிங் அப்ளிகேஷன் மாற்றி சீலண்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து குஷன் எஃபெக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட்ல. இது ஒன் ஆஃப் த வந்து பெஸ்ட் நியூ டெக்னாலஜி ப்ராடக்ட் ஃப்ரம் ஹென்கெல். இது வந்து கிளாஸ் பாண்டிங் அப்ளிகேஷன் 8.5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பியூ பேஸ்ட் ப்ராடக்ட். எல்லா ஓயில்ஸ் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் டாடா, லைலாண்ட், கிளாஸ் டிரான்ஸ்போர்ட் அப்ளிகேஷன், அசோக் லைலாண்ட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தா கிளாஸ் பாண்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஹென்கெலோட நியூ டைப் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து மேக்ரோ மெல்ட்னு சொல்லுவாங்க. மேக்ரோ மெல்ட்ன்றது என்னன்னா கிரானுல்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மோல்டிங்ல வந்து கிரானுல்ஸ் மாதிரி ஹீட் சேம் என்ன மோல்டிங் பண்ணுவோம் அந்த மிஷின் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இதை உள்ள இன்செர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இது வந்து மேக்ரோ மெல்ட் நியூ டெக்னாலஜி எலிமினேஷன் ஃபார் பிளாஸ்டிக் கவர். ப்ராடக்ட் நேம் வந்து EA120HP. 120 HPனா இந்த ப்ராடக்ட் டியூரிங் வந்து 1 hour 20 minutes ஆகுன்றது மீனிங். இது வந்து 3475 AB. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கேஸ்டிங் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட்ல வந்து ப்ளோ ஹோல்ஸ்லாம் வந்து லீக்கிங் பர்பஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது சேம் வந்து ஆன்டிசீஸ் ப்ராடக்ட், ஹை டெம்பரேச்சர் ஆன்டிசீஸ் ப்ராடக்ட். மோர் தென் 300-600 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுற ஆன்டிசீஸ் ப்ராடக்ட். இது வந்து LP மெயின்டெனன்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் வந்து காம்பனண்ட் வந்து துரு பிடிக்காம இருக்க யூஸ் பண்ணுவாங்க. வெல் அட்வான்ஸ் ப்ராடக்ட். கஸ்டமர்ஸ் எல்லாமே வேலிடேஷன் பண்ண ப்ராடக்ட், சால்ஃபேட் டெஸ்ட், கொரேஷன் டெஸ்ட் எல்லாமே பாஸ் பண்ணி அப்ரூவ் ஆன ப்ராடக்ட். இது வந்து SF790 சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னா கேஸ்கெட்டிங்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது மெயினாக இப்போ வர ரப்பர் டயர் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது 8203 W40க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ப்ராடக்ட். இது சிலிக்கான் ப்ராடக்ட். இது சிலிக்கான் ப்ராடக்ட். இது சீலிங்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், இன்ஜின் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது வந்து டெரசான் ப்ராடக்ட். இது வந்து பார்த்து MS93. இப்போ ஹென்கெல் என்ன ஸ்பெசிஃபிக்னா MS93FR. இந்த ப்ராடக்ட் எந்த கஸ்டமர் கிட்டையும் கிடையாது, எந்த காம்படிட்டரும் கிடையாது. FR நம்பர் 1 ஃபயர் ரிட்டன் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இது வந்து சிலா பாலிமர் ப்ராடக்ட். இது சீலண்ட் மாதிரி தான். இது பஸ் பாடி அப்ளிகேஷன் யூஸ் பண்ற ப்ராடக்ட். இது த்ரெட் லாக்கிங் ப்ராடக்ட் 277 ஹை டெம்பரேச்சர் ஹை விஸ்டன் பண்ற ப்ராடக்ட். இது லாக்டைட்ல பாத்தீங்கன்னா லோ ஸ்ட்ரென்த் ப்ராடக்ட். இது சைனோ ப்ராடக்ட், ரப்பர் பிளாஸ்டிக் மெட்டல்லாம் யூஸ் பண்ற ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான ப்ராடக்ட். இது பெரும்பாலும் PP பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரிஜிட் பிளாஸ்டிக் இருக்கோ அவங்கள யூஸ் பண்றது. இது ரிமூவர், டஸ்ட் ரிமூவர் ஈக்குவல் ஃபார் WD40. இந்த ப்ராடக்ட்லாம் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக கஸ்டமர் டிஸ்பிளேக்காக வச்சிருக்க ப்ராடக்ட். இது